Unit number 9, Entrepreneurship Development. Chapter number 23, Elements of Entrepreneurship. அதாவது தொழில் முனைவனுடைய அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு என்ன சொன்னா தொழில் முனைவோர், சரிங்களா? ஸோ தொழில் ஆண்டர்பிரனர் அப்படின்னா யாரை சொன்னா தொழில் முனைவோர். ஸோ தொழில் முனைவோர்னா யாரு? யாரு ஒருத்தர் ஓவனா அவங்களுடைய கேபிட்டலை போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றாரோ ஸோ அவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மார்க்கெட் பண்ண நினைக்கிறவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதை தான் இந்த சாப்டர் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். The term entrepreneurship denotes the process of setting up one's own business venture as distinct from pursuing any other economic activity or any employment or practicing some profession. ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப்னா என்ன சொல்ல பாருங்க, the term entrepreneurship அப்படிங்கிறது denotes எதை குறிக்குது அப்படின்னா the process of setting up one's own business. ஒருவர் ஒரு சொந்த தொழிலை தொடங்க நினைக்கிற ஒரு business venture as distinct from pursuing any other economic activity or any employment or practicing some profession. அதாவது ஒருவர் தன்னுடைய சொந்த சொந்த தொழிலை தொடங்கி அதன் மூலமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்கனாமிக் ரீதியாக ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு, சரிங்களா, ஒரு தொழிலை தொடங்கி அதனை நடத்துகிறாரோ அவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் the person who establishes business is termed as entrepreneur. ஸோ ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது எவன் ஒருத்தர் தொழில் தொடங்கி அதை ரன் பண்றானோ அவனை தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? The output of an entrepreneurial process ends up in establishing an enterprise. ஸோ இந்த தொழிலை தொடங்குவதனுடைய இறுதி எண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு நிறுவனமா வந்து வளர்ந்து நிற்கும், இல்லைங்களா? ஒரு தொழிலை தொடங்குறவர் ஆண்டர்பிரனர் மாறுறாரு. தென் அதுக்கப்புறம் அந்த தொழில் தொடங்கி அது நல்லா வளர்ந்து என்னவா ஆயிடுது, என்டர்பிரைஸா மாறிடுது, ஒரு நிறுவனமா மாறிடுது. The process of entrepreneurship has been depicted in the following diagram. ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி படிப்படியாக வளருது அப்படின்னு சொல்லி கீழே கூடிய இந்த டயக்ராம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் அதாவது தொழில் முனைபவர் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மரத்தினுடைய வேரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆண்டர்பிரனராக மாறுறாரு. ஸோ ஆண்டர்பிரனராக மாறி அதுக்கப்புறம் பல கிளைகளாக மாறி ஸோ ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு என்டர்பிரைஸ், ஒரு நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறது தான் வந்து ஸோ ஆண்டர்பிரனர் மூலமாக ஒரு நிறுவனம் வந்து வளர்ந்துருது, சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஸோ ஆணிவேராக செயல்படுறாரு. தென் கொஞ்சம் வளர்ந்து ஆண்டர்பிரனராக மாறுறாரு. ஸோ அதுலேருந்து பல கிளைகளாக மாறி ஒரு என்டர்பிரைஸாக ஒரு நிறுவனமாக வந்து வளர்ந்து நிற்கிறது. ஸோ இந்த இதான் இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்டர்பிரனர்ஷிப் மீனிங், கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸோ மீனிங் பாருங்க, ஆண்டர்பிரனர்ஷிப் ஜென்ரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மெனி பீப்புள் பிசைட்ஸ் ப்ரொவைடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு தி ஆண்டர்பிரனர். ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் என்ன பண்ணுது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குது நிறைய பீப்புளுக்கு, சரிங்களா? ப்ரொவைடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு தி ஆண்டர்பிரனர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டர்பிரனருக்கு அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய தொழிலாக வந்து அமைஞ்சிருது. Any business venture started triggers a variety of economic activities like ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம், பர்ச்சேசிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி தொழில் தொடங்கும் போது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டர்பிரனர் மூலமாக தான் நடக்குது. தென் thus entrepreneurship become crucial for overall economic development of the nation. ஸோ இந்த மாதிரி அந்த என்டர்பிரனர்ஷிப் படிப்படியாக வளர்றது மூலமாக ஸோ ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் என்ன ஆகுது, தேசத்தினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சியடைய ஆரம்பிக்குது, சரிங்களா? தென் entrepreneurship can be regarded as one of the four major factors of production. நம்ம எதை சொல்லுவோம், 3 என்ன, லேண்டு, லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ இதை தான் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கு இதுவும் மிக முக்கியமான ஒன்று.
ஸோ லேண்டு, லேபர், கேபிட்டல். சரிங்களா? அதாவது நிலம், தொழிலாளி, முதலீடு. ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நிறுவனத்தை வந்து ரன் பண்ண முடியாது. இட் இஸ் ஜென்ரலி பிலீவ்டு தட் ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் போர்ன். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவங்க பிறவியிலேயே வந்து ஆண்டர்பிரனர் வருவாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. பட் நோ கண்ட்ரி ஆர் சொசைட்டி கேன் அஃபோர்ட் டு வெயிட் ஃபார் தி பர்த் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் டு பர்சியூ இட்ஸ் டெவலப்மெண்ட் அஜெண்டாஸ். அதாவது கண்ட்ரி வந்து ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து பிறவியிலேயே வருமா, இது வந்து கடவுளா அனுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி பலர் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் அது அப்படி இல்லை. சரிங்களா? ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவர் ஸோ அவரு வந்து பிறவியிலே எல்லாம் வந்து அப்படி மாதிரி ஆகுதில்லை. ஸோ அவர் வந்து அந்த ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற தன்மையை நிலைக்கணும் அப்படின்னா அவராக வந்து தொழில் வந்து முன்னாடி நின்று செஞ்சு ஸோ அதன் மூலமா வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதன் மூலமா அந்த நிறுவனத்தை வந்து நிலைநிறுத்துவதா வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது பிறவியிலாம் வரல. சரிங்களா? The piece of economic development of any country cannot be accelerated without creating a sense of awareness about entrepreneurship among the people. ஸோ எக்கனாமிக் ரீதியா ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது மக்களுடைய மனதில் எப்படி இந்த மாதிரி கிரியேட்டிங் எ சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஆண்டர்பிரனர்ஷிப் அமாங் தி பீப்புள். ஸோ நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் செயல்படக்கூடியவங்க தான் வந்து ஆண்டர்பிரனர். த லேட்டர் should be made to take a pride in claiming to be a job provider rather than a job seeker. So jobs வேலை தேடுபவர்களுக்கு வேலையை கொடுப்பவர் யாரு? The entrepreneur தான். The government and various other agencies involved in promoting entrepreneurship should carry on the noble task of engendering a spirit of entrepreneurship among the people who otherwise seek a job. So அது மட்டும் இல்லாம அரசும் கூட இந்த தொழில் முனைவோருக்காக பல்வேறு வகையான அந்த செயல்களையும் கூட, அதாவது ஜாப் சீக்கர்ஸ்க்காக அந்த ஆண்டர்பிரனர்ஸை வந்து ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு அரசும் கூட இந்த ஆண்டர்பிரனர்ஷிப்பை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு வகைகளில் வந்து செயல்பட்டு தான் வருது. சரிங்களா? தென் கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரனர். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரனர் என்ன பாருங்க, அதாவது the term entrepreneur has been derived from the French language. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரனர் எந்த லாங்குவேஜில் பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா? which originally denotes designation of an organizer of musical or other entertainments. அதாவது அந்த மியூசிக்கல் ஆர் அதர் என்டர்டைன்மெண்ட், அதாவது அந்த மனமகிழ் அந்த கேளிக்கை நிகழ்வுகளை வந்து நடத்துபவரை தான் வந்து அந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவரை தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஒரு டெஃபினிஷன் 1897 டெஃபைன் பண்ணுது. என்ன பண்ணு பாருங்க, டிஃபைன்ஸ் an entrepreneur as a director or a manager of a musical institution which organizes musical performance. அதாவது ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி டிஃபைன் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற டைரக்டர் ஆர் ஏ மேனேஜர் ஆஃப் ஏ மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு டைரக்டரோ இல்லை மேனேஜரோ அவரு எப்படி அந்த மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ. சரிங்களா? ஸோ அந்த அந்த மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஒரு நிறுவனம் வெற்றி அடையுது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து அந்த அந்த இன்னிசை கச்சேரியை நடத்துபவரை தான் அந்த செயல் முனைவோர் என அவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் இன் தி இயர்லி 16th century, ஸோ அடுத்தது 16வது செஞ்சுரியில the term was applied to refer to those who were engaged in military expedition. அதாவது இராணுவ தாக்குதல்ல யாரு முன்னாடி நின்று தாக்குதல் நடத்தும் கூடிய நபரோ அவரு தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி 16th century சொன்னாங்க. தென் subsequently in the 17th century, ஸோ 17ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்க அப்படின்னா it was extended to cover civil engineering activities such as construction and fortification. அதாவது 17வது நூற்றாண்டில் அந்த சிவில் இன்ஜினியரிங் அந்த
சிவில் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி சச்சஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபோர்டிஃபிகேஷன், அதாவது அந்த பொறியியல் கட்டிடம் கட்டுதல், அதை வந்து பலப்படுத்தல், இந்த செயலில் இறங்கியவர் தான் வந்து அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கினவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி இந்த 17th century சொன்னாங்க. தென் இட் வாஸ் ஒன்லி இன் தி பிகினிங் ஆஃப் 18th century. ஸோ அதுக்கப்புறம் 18வது நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா the term entrepreneurship was used in the realm of economics. ஸோ பொருளாதார துறையில் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தொழில் முனைவோர் அப்படின்னு. 18ஆம் நூற்றாண்டுல பொருளாதார துறையில் வந்து பயன்படுத்தக்கூடியது தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுவோம். ஸோ 16th 17th 18th இந்த 3 செஞ்சுரியும் இந்த தொழில் முனைவோர் இப்படியெல்லாம் வந்து அழைத்தாங்க. தென் since then the term entrepreneur is used in many ways. The various views about entrepreneur began to surface. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்படியெல்லாம் ஆண்டர்பிரனர் வந்து அழைத்தாங்க. தென் accordingly entrepreneurs are now broadly classified into 3 groups. அதாவது இன்னைக்கு இந்த ஆண்டர்பிரனர் பார்த்தீங்கன்னா 3 வகையில வந்து கூப்பிடுறாங்க. எப்படி அப்படின்னா நேம்லி ரிஸ்க் பியரர், ஆர்கனைசர் அண்ட் இன்னோவேட்டர். அதாவது இந்த தொழில் முனைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடர் ஏற்பாளர், அதுதான் ரிஸ்க் பியரிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆர்கனைசர், அதாவது அமைப்பாளர், அண்ட் இன்னோவேட்டர், புதுமையை படைப்பவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டர்பிரனர் வந்து வகைப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டர்பிரனர் ஆஸ் ஏ ரிஸ்க் பியரர். ஸோ ஆண்டர்பிரனர் ஆஸ் ஏ ரிஸ்க் பியரர்னு என்ன? தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு இடர் ஏற்பாளராக செயல்படுறது. பாருங்க, ரிச்சார்ட் கேண்டிலன் அப்படிங்கிற an Irish man, அதாவது ஈராக்கிய அறிஞர் இவரு என்ன ஆண்டர்பிரனர் இஸ் ஏ ரிஸ்க் பியரர் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, described the entrepreneur to be a person who assumes risk inherent in the venture started by him. அதாவது ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதனால் ஏற்படக்கூடிய அந்த இடரை தாங்குபவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்றாரு. தென் ஆண்டர்பிரனர் acts as an agent combining all factors of production. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம அப்பயே பார்த்தோம், லேண்டு, லேபர், கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆண்டர்பிரனர் ஆக்ட் as an agent combining all factors of production to produce a product. அதன் மூலமா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஆர் சர்வீஸ் in order to sell at uncertain price in future. ஸோ எதிர்காலத்துல என்ன விலை என்று நிர்ணயிக்க முடியாம ஒரு விலையை நிர்ணயிச்சு விற்பவர் தான், சேல் பண்ணுபவர் தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்றாரு. தென் Knight also describes an entrepreneur to be an economic functionary who undertakes the risk of uncertainty which cannot be insured or capitalized or salaried. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆர் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி, ஸோ எதிர்பாராத விதமா, அதாவது லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம் இல்லைங்களா? ஸோ அவருக்கு போட்ட கேபிட்டலோ திருப்பி கிடைக்கலாம், அல்லது சேலரியாகவோ ஏதாவது ஒரு வகையில வந்து அவருக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து அப்படி கிடைக்கக்கூடிய வருமானம் தான் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு, ரிச்சர்ட் கேண்டிலன். தென் இன் நட்ஷெல் ஆண்டர்பிரனர் இஸ் டிஸ்கிரைப்ட் டு பி ரிஸ்க் டேக்கர். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த இடர், அந்த லாசஸ் ஆனாலும் இவர் தான் வந்து ஏத்துக்கிறார். ஸோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் பியரர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ஆண்டர்பிரனர் ஆஸ் அன் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆர்கனைசர்னு என்ன சொன்னோம், ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமைப்பாளர்னு எதை சொல்லுவோம் பாருங்க, அக்கார்டிங் டு ஜீன் பேப்டிசைஸ், அதாவது ஜீன் பேப்டைஸ் அப்படிங்கிற அறிஞர், entrepreneur is என்ன சொல்றாருன்னா, entrepreneur is one who brings together various factors of production and creates an entity to produce product or service and supervises and coordinates several functions in the process. அதாவது இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, entrepreneur அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அவர் ஹேண்டில் பண்ணணும். என்ன? ப்ரொடக்ஷன் and creates an entity to produce the product, பொருளை உற்பத்தி பண்ணணும், ஆர் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணணும் அண்ட் கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் செய்யக்கூடியது யார் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனர் தான். ஸோ he further elaborates that an entrepreneur faces a great deal of obstacles and misfortunes and undergoes mental agony and anxieties in the process of organizing any venture. ஸோ ஒரு என்ன சொல்றது,
ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்கறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயமோ, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆண்டர்பிரனருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி அதை அவருக்கு கிடைக்கிற லாபம் வரைக்கும் அவரை இருக்கிற அந்த எல்லா ரிஸ்க்கும் வந்து அவரை சார்ந்துதான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் இவர் ஒரு அமைப்பாளர், ஆர்கனைசர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தென் இன் சம் த ஆண்டர்பிரனர் இஸ் டிஸ்கிரைப்டு பை ஆர்கனைசர். ஸோ இந்த இந்த எல்லா ரிஸ்கையும் அவரை எடுத்து எல்லாத்தையுமே அந்த அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்காக அவர் ஏற்படுத்தி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்றவர் தான் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் ஆண்டர்பிரனர் ஆஸ் அன் இன்னோவேட்டர். ஸோ அந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு இன்னோவேட்டர் அப்படின்னா புதுமையை படைப்பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தொழில் முனைவர் அப்படின்னா புதுமையை படைப்பவர் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஜோசப் எஸ் கம்ப்டர் in the year 1934 used innovation as a criterion to define an individual as an entrepreneur. அதாவது 1934 வாழ்ந்த ஜோசப் எஸ் கம்ப்டர் அப்படிங்கிறது வந்து அந்த தொழில் முனைபவர் வந்து ஒரு புதுமை படைப்பாளி அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து சொல்றாரு. தென் அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹிம் ஆண்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ. ஸோ அப்படி ஒரு புதுமையை படைப்பவர் வந்து எந்த மாதிரியான எப்படியெல்லாம் புதுமையை படைக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே சொல்ல இருப்பாங்க. இன்ட்ரோடியூசஸ் எ பிராண்ட் நியூ ப்ராடக்ட் இன் தி மார்க்கெட். அதாவது ஒரு புதிய பொருளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாமல் புதிய சந்தையில வந்து அறிமுகப்படுத்துறது. தென் இன்ஸ்டியூட் நியூ டெக்னாலஜி டு ப்ரொடியூஸ் எ ப்ராடக்ட். அதாவது புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி வெளியிடுறது. தென் டிஸ்கவர்ஸ் நியூ கோர்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதாவது அது மட்டும் இல்லாம அந்த புதிய இடத்துல வந்து கச்சா பொருளை வந்து அதாவது அந்த ரா மெட்டீரியல்ஸ் புதிய இடங்கள்ல போயிட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குறது. தென் டிஸ்கவர்ஸ் நியூ ப்ராடக்ட் ஹித்தர்டோ அன்டாப்டு. அது மட்டும் இல்லாம புதிய சிறப்பு தன்மையுள்ள பொருளாக வந்து பொருளை வந்து சேர்க்கிறது, புது புது பொருளா வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்ல புதிய பொருள் சிறப்பம்சங்கள் எல்லாம் சேர்க்கிறது. புட்ஸ் இன் பிளேஸ் a new form of organization by establishing a monopoly or by dismantling existing monopoly. ஸோ அந்த முற்றுமை அந்த புதிய தொழில் முனைவோர் அப்படிங்கிறது வந்து புதிய அமைப்புமுறையை வந்து ஏற்படுத்துவது. சரிங்களா? தென் இன் ஆல் தி கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரனர் இஸ் intimately connected with three core elements, namely risk bearing, organizing and innovating. ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து இந்த ரிஸ்க் பியரிங், ஆர்கனைசிங் அண்ட் இன்னோவேட்டிங் இந்த 3 செயல்களிலும் ஈடுபடுகிறார் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கறது டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஆண்டர்பிரனர் பாருங்க, அக்கார்டிங் டு ஜே.ஏ. ஸ்கம்ப்டர் ஜோசப், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் எசென்சியலி எ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ தொழில் முனைவோர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கிறதா வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூயிங் சச் திங்ஸ் as are generally not done in ordinary course of business. An entrepreneur is one who innovates, that is carries out new combination of enterprise. ஸோ எவன் ஒருவன், அதாவது ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறதுக்கு எவன் ஒருவன் பலரும் செய்யாத ஒரு செயலை மேற்கொண்டு முன்வருகிறானோ அவன் தான் வந்து ஒரு புதுமை படைப்பாளி அப்படின்னு சொல்லி, அவர் தான் வந்து இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தென் அந்த ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய சேர்க்கையை, ஒரு நியூ இன்னோவேட்டிவா ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு புதிய நிறுவனத்தை, ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சு அதை மேனுஃபேக்சர் பண்றவங்க தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி ஸ்கம்ப்டர் வந்து டெஃபினிஷன் சொல்றாரு. சரிங்களா? தென் செகண்ட் ஒன், தி வேர்ட்ஸ் ஆஃப் ஏஹெச் கோல். இவர் என்ன சொல்றாருன்னா, த பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் அசோசியேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒரு தனிப்பட்ட முறையிலேயோ தனிப்பட்ட நபரோ அல்லது பல நபர்கள் ஒன்று சேர்ந்தோ, சரிங்களா, undertaken to initiate, maintain or earn profits by production and distribution of economic goods and services. ஸோ தனிப்பட்ட நபரோ அல்லது
பல நபர்களோ ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, சரிங்களா, அதனை முறையாக மெயின்டைன் பண்ணி அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கிறது தான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி ஏஎச் ஸ்கூல் டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அடுத்தது as per மேரி கவுட்லர், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, entrepreneurship is the process whereby an individual or group of individuals use organized efforts to pursue opportunities to create value and grow by fulfilling wants and needs through innovation and uniqueness, no matter what resources the entrepreneur currently has. ஸோ மேரி கவுட்லர் இவர் என்ன சொல்றாருன்னா, இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்ல வராங்க பாருங்க. அதாவது தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட்டாக ஒன்றிணைந்தோ ஒரு புது வகையில ஒரு புதுமையை புகுத்தி அந்த பொருள்ல ஒரு சில சிறப்புகளை கூட்டி மக்களுக்கு தேவையான பொருளை வந்து உற்பத்தி செய்து, ஸோ அதன் மூலமாக அதனுடைய மதிப்பை பெற்று வளர்ந்து வரும் ஒரு உன்னதமான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர் தான் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி மேரி கவுட்லர் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாரு.